அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு எப்படியாவது நம்ம மலர் ஆசைப்பட்ட மாதிரி அவளை நம்ம பைக் டிரைவிங் கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணி ஒரு வழியாக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து பைக்கை வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த சைடு நம்ம மலரும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே அழகாக ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மலர் ஆசைப்பட்ட மாதிரி யாருக்குமே தெரியாமல் மலரை நைட்டில் பைக் டிரைவிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பைக்கில் போயிட்டுருக்கிற போது மலர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக பீச்சுக்கும் போயிடுறாங்க. பீச்சில் போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு பொய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுனால இந்த சைடு நம்ம தங்கராஜ் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டேயும் மாட்டி விட்டுறாங்க. இதுக்காக தான் இவ வெளியில் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுனால தானே வழியில் வரும்போது இருந்து அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ மறுபடியும் இதே பேசினா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ எல்லா வசதியும் இருக்கிறதுனால தானே கொழுப்பெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க, நைட்டு ஃபுல்லாக வெளியவே கடை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி லாக் போட்டுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம பாக்கியராஜும் மலரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த சைடு நம்ம ரேவதி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.